வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் திருமிகு ரேகா நாயர் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். ரேகா. ஓகே மேம். ஜென்சி மீட் அன்னாரி வளையத்தில் நடந்துச்சு. அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜென்சி மீட் நடந்த கையோட நிறைய கேள்விகளும் அதை நோக்கி எழ ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் திமுகவில் உறுப்பினர் கிடையாது, ஆனால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் கிடையாது, நாங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்ட்டும் பேசியிருந்தாங்க. இதற்காக இந்த மீட் ஒருவேளை இங்கே டிஎம்கேவை வீழ்த்தி டிவிகே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை, சோஷியல் மீடியா. ஸோ அதற்கு மெருகுற்ற நாமளும் அதே மாதிரி ஒரு அடுத்த அடி எடுத்து வைக்கணும், அதற்காக நடத்தப்பட்டதா இல்லை டிவிகேக்காக நடத்தப்பட்டதா இந்த ஜென்சி மீட்? அப்படி இல்லை, இங்கே அஜித் ரசிகர்கள் இருக்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிய போது எங்களுக்கு கலைஞரை பிடிக்கும், எங்களுக்கு ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும், எங்களுக்கு உதயநிதி அவர்களை பிடிக்கும், உங்களுக்கு அவர் தலைவர்னா எங்களுக்கு இவர் தலைவர். நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க இல்லையா, உங்களோட 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க அல்லது அதாவது இப்போது 2005க்கு அப்புறம் பிறந்தவங்க, 2015க்கு அப்புறம் பிறந்தவங்க யாருமே திமுகவில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இல்லை, அறிவார்ந்த இளைஞர்கள் அங்கேயும் இருக்கோம், எல்லா இடங்களையும் இருக்காங்க. பிஜேபியில் இருக்காங்க, காங்கிரஸில் இருக்காங்க, கம்யூனிஸ்டில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க, இன்றைக்கு விஜயுடைய கட்சியிலே இருக்காங்க. எல்லா கட்சியிலையுமே எல்லா விதமான குழந்தைங்களும் இருக்காங்க. அதனால் அதற்காக வைக்கல, விழுந்தபோது எழுந்த கழகம்தான் திமுக கழகம், அதனால் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சாங்க. பட் இதுதான் இந்த தருணத்தில் நடத்துறதுக்கான ஒரு காரணம் இல்லை. இந்த இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் அவங்களுடைய இன்ஸ்டாலையோ அல்லது நிறைய மேடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டிமன்ற மேடைகளில் பேசுகிறாங்க, கவியரங்க மேடைகளில் பேசுகிறாங்க. அந்த மேடைகளில் பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் திராவிட சித்தாந்தத்தை, திராவிட கொள்கைகளை பரப்புரை செஞ்சுட்டு வராங்க. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் ஓட்டு கேட்ட இளைஞர்கள். அவங்களோட பேஜெல்லாம் பின்னாடி நான் போய் பார்த்தேன். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும், அவர்களுடைய கொள்கையை பரப்புவது அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்மளாம் அவங்க அடையாளம் கண்டிருக்கிறோம். இன்றைக்கி அவங்களே நாங்கள்லாம் இருக்கோம், எந்த கட்சியை சார்ந்து நாங்கள் வாக்களிக்கணும், அது ஏன் வாக்களிக்கணும், எதற்காக நம்ம வாக்களிக்க மறந்துட்டோம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அதனால் நான் போனதுக்கு காரணம் என் மகள் ஒன்று, அதுதான் முதல் காரணம். ரெண்டாவது, எனக்கு திராவிட கொள்கைகள் பிடிக்கும். நான் எங்கே மேடை போட்டாலும் போய் உட்காருவேன். அது மோடி பேசினாலும் கேட்பேன், பெரியார் பேசினாலும் கேட்பேன், நாளைக்கு விஜய் பேசினாலும் கேட்பேன். அவருடைய பேச்சு என்ன மாதிரியான வீச்சுகளை இந்த சமுதாயத்தில் இருக்குது. நான் பட்டிமன்றங்களை ரசிக்கிறவ, பேச்சு மேடைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு களமாக இருக்கிறதுனால எங்கே மேடை போட்டு அந்த வழியாக கிராஸ் பண்ணால் கூட ஒரு 2 நிமிஷம் நின்று யார் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, இது மாதிரி நம்ம பேச முடியுமா, இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்கறதுல எனக்கு ஆர்வம் இருக்குது. ரெண்டாவது, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் கலைஞருடைய மிகப்பெரிய காதலி. அவருடைய பேச்சுக்கு, அவருடைய கொள்கை ரீதியாக, ரெண்டாவது அவர் ஒரு மிகப்பெரிய பிடிவாதக்காரர். அவருடைய திட்டங்களை, அவருடைய அதை செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் ரொம்ப தீவிர தைரியத்தோடு இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு அவரை பிடிக்கும். ஓகே, வாட் அபவுட் விஜய் அவர்கள்? இப்போ தற்போதைய சிஎம் சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, திருச்சியில் பேசியிருக்காரு மேம். அதை நீங்கள் ஜென்சி கிட்ஸை கவரணும்னு அவர் பேசுறதை பார்க்கும்போது நான் கோவத்தில் சில விஷயங்கள் பீச்சில் எல்லாம் பண்ணேன்ல, என்னை பார்த்தா யாரு மாதிரி தெரியுது அப்படின்னு அது மாதிரி தோணுச்சு. நான் பேசுகிறதுக்கும் ஒரு நாட்டினுடைய தலைவர் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. நான் கோபத்தில் என்ன வேணாலும் பேசலாம், ரோட்டில் இறங்கி சண்டை போடலாம். நான் ஒரு சாதாரண மனுஷி, ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை போடலாம், ஒரு 2 வீலர் கிட்ட சண்டை போடலாம், அப்படி வேணாலும் சண்டை போடலாம். என்ன பார்த்தா என்ன சிலுக்கு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க அவர் அந்த வார்த்தையை தவிர எல்லாமே கேட்டார் இல்லையா. ஒரு தலைவருக்கான ஒரு குறைந்தபட்ச பண்பாவது இருக்கணும். அதை பிறக்கும்போதே எல்லாத்துக்கும் இருக்காது. இனிமேலாவது தான் ஒரு தலைவன் ஆகிட்டோம், தன்னை இந்த ஒரு நாடு நம்பி ரசித்து வாக்களித்து யாருமே செய்யாத நீ செய்வ தலைவா அப்படின்னு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அதை செய்ய இதுவரையும் தவறி இருந்தாலும் இன்னும் அவகாசம் இருக்குது, 5 ஆண்டுகள் இருக்குது, இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. அதனால் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். பேப்பரை வச்சு நீங்களும் படிக்கலாம், நானும் படிக்கலாம், மனப்பாடம் பண்ணிட்டு கூட படிக்கலாம். நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாத கேள்விகளுக்கு இல்லைங்க, எனக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கான விடை தெரியாது, அல்லது நீங்கள் கேட்குற கவிதை எனக்கு தெரியாது, நான் படிச்சுட்டு சொல்கிறேன்னாவும் சொல்லலாம். ஆனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளே, அப்போ உன் ஷூ கலந்து இருக்குது, அதை மாட்டுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுமா? இல்லை இல்லையா. அதான் ஒரு அரசியலுக்கு வருவதற்கு முதல் அடிப்படையே பேச்சு தான்.
மேடையில் பேசினவங்க தான் இன்றைக்கி அரசியல்வாதிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவரும் அருமையாக பேசுவார், எல்லா ஆடியோ லான்ச்லேயும் ஃபேண்டாஸ்டிக்காக பேசுவார், பஞ்ச் டயலாக் சொல்லுவார், குட்டி கதை, அதில் எல்லாம் இம்ப்ரெஸ் தான். விஜய் எனக்கு பிடிக்காதுலாம் சொல்ல மாட்டேன், சூப்பராக டான்ஸ் ஆடுவார், ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார், அதில் எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என் நாட்டை காப்பாற்றுவதற்கு அவர் லைவில் இருக்கணும். ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தால் பாஸ் ஆக முடியாது. பட் அதான் அவருமே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ தான் வந்து ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றுன்னு 1 மாதங்கள் கூட முழுமையாக முடியல, 6 மாத காலங்கள் இங்கே அமைதியாக இருப்போன்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் கூட இங்கே வந்து யாரும் பொறுமை கேட்க மாட்டாங்க, உடனே வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றதையும் வந்து அங்கே பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் முக்கியமாக பேசுனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஜென்சி மீட்டப்பில் பேசினவங்கலாம் வந்து திராவிட கொள்கைகளில் வந்து ஒரு பெரிய ஆழ்ந்த நேசம் கொண்டவங்க, பல மேடைகளில் பேசியிருக்காங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் பொதுவாக தாவேக்காவுக்கு ஒருத்தங்க ஆதரித்து பேசுகிறாங்க, ஒரு இளைஞர்கள் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட சொல்கிறாங்கன்னா அவங்கள கடந்த காலங்களில் ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்ற வகைப்படுத்தி, இப்போது திமுகவை ஒருத்தங்க ஆதரித்து ஒரு இளைஞர் பேசினார்னா அவர் வந்து கொள்கையில் வந்து ஆழமாக வேரூன்றியவர். ஆனால் இதுவே வந்து தாவேக்காவை ஒருத்தர் ஆதரித்து பேசினார், அவன் வந்து தற்குறிகள் அப்படின்ற ஒரு டேர்மில் வந்து வகைப்படுத்துறீங்க. இது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது? நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை இது வரைக்கும் என்னுடைய சமூக ஊடகங்கள்லையோ அல்லது என்னுடைய வாயிலையோ நான் இது வரைக்கும் இப்படிப்பட்டவர்கள் இந்த இளைஞர்கள் நான் சொன்னதே இல்லை. பர்டிகுலர் நீங்கள் சொன்னது இல்லை, நான் சொன்னதே இல்லை, ஒருபோதும் நான் சொல்வதற்கு தயாரும் இல்லை. ஆனால் திருவல்லிக்கேணி வந்து 2 தொகுதின்னு சொன்னாங்க இல்லையா, அவர்கள் அறிவார்ந்தவர்களா? நீங்கள் உங்கள் கேள்விக்கே நான் விட்டு விடுறேன், அல்லது உங்களோட கமெண்ட்ஸுக்கே நான் விடுறேன். அப்போது சேப்பாக்கம் ஒரு தொகுதி, திருவல்லிக்கேணி ஒரு தொகுதின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் எப்படி ஓட்டு, அவங்களுடைய ஓட்டு சரியான மனிதருக்கு எப்படி போய் சேரும் இல்லையா? உங்களுக்கு வந்து சுகுமார் அப்படின்னு பேர் வச்சா குமார் வேற சுகு வேறையா? அப்போது அந்த குறைந்தபட்ச ஒரு தேடுதல் அறிவு எல்லாருக்குமே தடிக்கி விழுகிறது இயல்பு தானேங்க. விழுந்ததுக்கு அப்புறம் இல்லை, பட் எல்லாருமே அப்படியே இருப்பாங்க. சேப்பாக்கம் ட்ரிபிளிகேணின்னா 2 தொகுதி நினைக்கிறவங்க டிவிக்கால இருக்கும், எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு தெரியல. தெரியாததை தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். பட் இதை வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடாதுல்ல. எல்லா விதத்துலையுமே அவங்களுடைய முழு, அதாவது இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்களிலிருந்து அடிப்பட்ட தொண்டனாக இருக்கக்கூடியவர் வரைக்கும், நான் இங்கேருந்து அங்கே போகலை, புரியுதா உங்களுக்கு? அவர்கள் வரைக்கும் ஒரு அப்டேட் இல்லாமல் தப்பான விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா? அதை எப்படி நீங்கள் வந்து அறிவார்ந்த இளைஞர்கள் தான் இங்கே நம்ம நாட்டுக்கு கிடச்சிருக்காங்கன்னு? தப்பே கிடையாது. இதை தயாரித்ததுக்கு என்ன பியூரிட்டி கேரண்டி இருக்குதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு. எப்படிங்க தயாரித்ததுக்கு ஒரு கேரண்டி இருக்க முடியும்? இந்த தேதியில் இது தயாரிக்கப்பட்டது அப்படின்னு இந்த வாட்டர் பாட்டிலில் நீங்கள் எழுதியிருக்கலாம். இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் இதற்கான ஆயுள் இருக்குதுன்னு நீங்கள் அதுக்கு தீர்மானிக்கலாம். இதை தீர்மானித்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இது தண்ணி தானாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அப்போ எப்படி இதை வந்து கேட்கும்போது அந்த வார்த்தையை இளைஞர்கள், அதாவது நீங்கள் வந்து 2000க்கு பிறகு வந்த இளைஞர்கள் பதவியில் இருக்காங்க, அதே 2000 எல்லாருமே அப்படி சொல்ல முடியும். 2000க்கு மேலே பிறந்த இளைஞர்கள் வாக்களிச்சு ஆனால் இவங்க பதவிக்கு வந்துருக்கலாம். எல்லாருமே வந்து ஒரு 28 இதை சொன்ன அமைச்சர், அந்த துறையை 30+ அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அப்படி கேட்கும்போது அவர் அப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவருடைய பாணியிலேயே அவர் சார்ந்த வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் சொல்றாங்க. இது வந்து நீங்க இப்போ தாவேக்கு அமைச்சர்கள் மேல இவங்க வந்து பொது வெளியில இப்படி பேசுறாங்க, ஒரு மெச்சூரிட்டி இல்லாம பேசுறாங்கன்னு சொல்றீங்க. மெச்சூரிட்டியே வேண்டாம், எனக்கு மெச்சூரிட்டி இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. நான் மெச்சூரிட்டி பற்றியே சொல்லலை, ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு பேசிக்கணும். இல்லை, கடந்த காலங்களில் திமுக அமைச்சர்கள் பொதுவெளியில் ஒரு மூத்த அமைச்சர் ஒரு அதிகாரியோ யாரோ அவங்க கட்சிக்காரங்களை நோக்கி கீழே கல் எடுத்து எரிய பார்த்தாரு. ஒரு அமைச்சர் ஒரு பொது மேடையில் பேசும்போது கொச்சப்படுத்தி பெண்களை அமைச்சர்கள் அடிச்சிருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் சிவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லா கட்சியிலையும் நான் சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் கோபத்தில் இப்போ தள்ளி விட்டுறது உண்டு, கால் தடிக்கி விட்டது உண்டு, என் செருப்பு எடுத்து கொடுன்னு சொன்னவங்களாம் உண்டு. அதான் சொல்லி பேசி முடிச்சிடறேன் மேம். பெண்களை கொச்சப்படுத்தி பெண்களை மையப்படுத்தி பேசுனதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இவங்க புதுதாக ஒரு பதவி ஏற்றக்கூடிய ஒரு அமைச்சர்கள், அவங்க பொதுவெளியில் சில விஷயங்கள் வந்து ஏன்னா சுற்றி கேமரா இருக்கும்போது நம்ம ஒரு இயல்பாக அதை போய் கேட்குறத அதை ஒரு விஷயமாக்கி அதை ஊதி பெரிதாக்கி இவங்க எதையுமே நம்ம விஷயமே ஆக்கலை. நாங்கள் சொல்கிறது, நீ சொல்கிற திருக்குறள் தப்பு தம்பி, அந்த திருக்குறளை ஒரு தடவைக்கு 2 வாட்டி படிச்சுட்டு வா, திருப்பி தப்பா சொன்னா இது சிறுமைப்படுத்துற மாதிரி இல்லை மேம். இது சிறுமைப்படுத்தல, உங்களுக்கு பாடம் நடத்துகிறோம். இப்போ ஜென்சி மீட்டு இங்கே அறிவாலயத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இதையொட்டி என்னன்னா, ஓகே தாவேக்காவுக்கு ஜென்சி இளைஞர்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்குன்றதை வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும் போதே வந்து இனிமேட்டு திமுகவில் எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கணும், சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கணும், அதே போல் ஜென்சி இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து
இப்போது வேகம் எடுத்திருக்கிறதாவும் பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த காலங்களில் டிஎம்கேவுடைய ஐடிவிங்க வந்து மற்ற எந்த கட்சிகளுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு அமைப்பு. அதே போல் இளைஞர்கள் டிஎம்கே யூத் விங்கில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு இதுதான் காரணம், இது 2 விஷயங்கள் தான் காரணம், இதை மையப்படுத்தி தான் அடுத்து வந்து நம்ம கட்சி நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளுன்றது வந்து இது எந்த இடத்துல அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா தாவேக்காவுக்கு இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டதுக்கு மட்டும் அவங்க ஆட்சி பிடித்தது காரணம் இல்லை, சோஷியல் மீடியா மட்டும் காரணம் இல்லை. அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதை தாண்டி திமுக இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தவறு பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக முடிஞ்சிருக்கு, உட்கட்சி பூசல் இருக்குது, இதையெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் இங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை திமுக முன்னெடுக்கிறது எந்த விதத்தில் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு உதயநிதி அவர்களெல்லாம் தாண்டி திரை வடிவில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கரிஷ்மா இருக்குது. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் கம்பேர் பண்ணும்போது திரைத்துறையில் ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்கிற மாதிரி இப்படி உருட்டி நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க, நானுமே பார்த்ததில்ல, ஆனால் மியூசியத்தில் பார்த்துருக்கேன். அங்கேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பட்டன் ஃபோன்லேருந்து இன்றைக்கி இப்படி ஸ்வைப் பண்ணால் நம்ம என்ன உலகத்தையே நம்மளால் ஸ்வைப் பண்ண முடியிற அளவுக்கு நம்ம ஒரு காலத்துக்கு வந்துட்டோம். அந்த காலத்துக்குள்ளே நீங்களும் வரணும்னு சொல்கிறதுல என்ன தப்பு? நான் மேடையில் கட்டுரை போட்டியில் கட்டுரை எழுதி பரிசு வாங்கினவன், மேடையில் மைக்கு பிடிச்சி பேசினவன். இன்றைக்கி அதுக்கான இடமே இல்லையே, மேடைகளே இன்றைக்கி இல்லையே. நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட வேண்டிய கட்டாயத்திற்கு ரேகா தள்ளப்பட்டிருக்கா? அப்போ அது எதை எப்போ தள்ளப்பட்டிருக்கீங்க? தோல்வி இல்லை, அதுக்கு முன்னாடியே எல்லா இளைஞர்களும் இருக்காங்க. அதாவது நீங்கள் என்னென்னா தோல்விக்கு பிறகுதான் இளைஞர்கள் எழுச்சியோடு இருக்காங்களாங்கிறது தப்பான கேள்வி. எலெக்ஷன் டைமில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் என்கின்ற ஒரு மனிதர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால், ஒருவேளை யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், விஜய் சேதுபதி வரலாம், தனுஷ் வரலாம், சிவகார்த்திகேயன் வரலான்னு பேசப்பட்ட அந்த டைம்லேயே இங்கே வந்து உதயண்ணா அவரோட மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் அன்னன்னைக்கு நடக்கிற அப்டேட் போடுங்க. என்ன அப்டேட்னா, நீங்கள் கோயிலுக்கு போனதே குளத்துக்கு போனதே இல்லை, கட்சியில் நடக்கக்கூடிய தகவல்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு. ரெண்டாவது, ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சுன்னா அந்த குழந்தைய நீங்கள் தூக்கி வீசிடுவீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சி யாருக்கு தான் இல்லை, ஒரு குடும்பத்தில் இல்லையா? அம்மா அப்பா அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி இருக்கிற இடத்துல குடும்பங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதில் ஒரு மூத்த தலைவராக நின்று அவர் சரி செய்வார். கலைஞரும் ஐயா ஸ்டாலின் அவர்களைப் போல பக்குவமானவர்கள் இல்லவே இல்லை. எந்த அரசியல் கட்சியில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸ்டாலின் சார் பண்ண என்ன தப்புனா, சரி பார்த்துக்கலாம், நம்ம ஆளுங்க தானே, நம்ம பசங்க தானே, தப்பு தானே பண்ணாங்க, சரி பண்ணிக்கலாம், இனிமேல் அப்படி பண்ணாத. அவர் எல்லாரையுமே அனுசரித்து போனார். 100 திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு இந்த 5 வருஷத்தில். தலைவர் மட்டுமே 100 விஷயங்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த 100 விஷயங்களில் எத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியும்? இப்போ பயனாளிகளுக்கு மட்டும்தான் அது தெரியுது. பயனாளிகளை தாண்டி ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் நான் முதல்வன் திட்டத்தில் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவனுடைய அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதை சித்தப்பா சித்திக்கு தெரியப்படுத்து, பக்கத்து வீட்டாருக்கு தெரியப்படுத்து, உன்னுடைய சக மாணவர்களுக்கு தெரியப்படுத்து. இதை தெரியப்படுத்துறதுனால மற்ற மாணவர்களும் பயன்பெறுவாங்க. இப்படி ஒரு திட்டம் இன்னாருடைய காலகட்டத்தில் வந்திருக்குது அப்படிங்கிறது. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் தான் கலைஞர் ஈவ் டீசிங் தடுப்பு சட்டத்தையே கொண்டு வந்தார். 98 தான் அந்த பெரிய ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அதை கொண்டு வந்தார். அவருடைய திட்டத்தால் ஃப்ரீ பஸ் பாஸில் போன மாணவினா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அரசு பேர். அப்போது திட்டத்தை பயன்படுத்தி எனக்கு தெரியும், என் மகளுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லலாம். இல்லை, அதை தான் திமுக செய்ய தவறிட்டாங்களா கடந்த இப்போ இருக்காங்க. எனக்கு தெரியும், நான் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது, கட்சியில் எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஒரு நாளும் நான் திமுகவினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்னு எந்த திமுக மேடையிலும் நான் பேசினதில்லை. எனக்கு கலைஞரை ரொம்ப பிடிக்கும், திமுகவினுடைய கொள்கைகள் பிடிக்கும். அவர்கள் அதில் தவறு செய்கிறாங்கங்கிறக்காக ஒரு நாள் நான் பின்வாங்கினதே கிடையாது. இன்னைக்கு சமூக வலைதளத்தின் மூலமாக தான் வந்துச்சுன்னு அப்படின்னு கிடையாது. 10 குழந்தைங்க இருக்குன்னா 7 பேர் விஜயோடைய சப்போர்ட்டராக தான் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேரை நான் 7 பேரை மாற்றுன்னு சொல்ல. இவர்களுடைய கொள்கை வழியாக சரியாக இருந்துன்னா நீங்கள் தாராளமாக, நாங்களும் ஏன்னா இங்கே பல கட்சிகள் வந்த நாடு நம்ம நாடு, அதனால் எந்த கட்சி வந்தாலும் அதை அன்போடு தான் வரவேற்கிறோம். தவறுகள் செய்தால் சுட்டி காட்டக்கூடாது, அல்லது நீங்கள் தவறாக பேசுகிறவங்கள நாங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இல்லை. என்னென்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக வந்து பேச வரீங்க. ஆனால் இன்றைக்கி கூட யங் ஜென்ரேஷன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கொள்கையில் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதே வந்து ஒரு பெரிய கேள்வி. எல்லாருக்குமே தெரியுங்க. இல்லை, நீங்கள் வந்து கொள்கை எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அது எத்தனை பேர் பார்க்குறாங்க? அவங்களுக்கு தேவை அவங்க டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போதா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோன்னா அங்கே வந்து லஞ்சம் இல்லாமல் இருக்கா?
நாம் ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெனிஃபிஷரி அங்கே வந்து நம்ம ஒரு பெனிஃபிட் பெறோம்னா அதுக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் ஈஸியாக அணுக முடியுதா? இதை தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. அதை மக்கள் என்ற தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸ், நீங்கள் சொல்கிறீங்களா ஜென்சி, அவங்க பார்க்குறது இதுதான். இப்போது விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக மேடைகளில் திமுகவை விமர்சித்தார். எதை பாயிண்ட் அவுட் பண்ணி விமர்சித்தார்? திமுகவை கொள்கை சார்ந்து ஏதாச்சும் விமர்சிச்சாரா? அதையெல்லாம் அவருக்கு தான் கொள்கையே இல்லை. அவரோட கொள்கை இல்லை, திமுகவை எதை தாண்டி நான் உங்ககிட்ட கேட்குறேன், விஜய் சாரோட கொள்கை என்ன? டிவிகேவோட கொள்கை ஒன்னே ஒன்று சொல்லுங்க. இல்லை, அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டுத்தையுமே ஆதரிச்சு தானே பேசுகிறாரு. பெரியார் கொள்கைகளை பேசுகிறாரு. பெரியார் இருக்கக்கூடிய அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணல, மற்ற கொள்கைகள்லாம் எடுத்துக்கிறோன்றதானே அவர் அந்த தேவன் மாநாட்டில் அதுதாங்க. கொள்கையே இல்லாதவங்க அடுத்தவங்க கொள்கைகளை வச்சு இந்த கொள்கையோட நானும் இருக்கேன்னு சொல்லும்போது, இவ்வளவு கொள்கைகளோடு இவ்வளவு சமூக நீதியும் சமத்துவத்தையும் பெரியாரிஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பெரிய வரலாற்று பதிவான ஒரு ஊராக மாற்றிருக்கிற இந்த இடத்த நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன கேள்வி கேட்டார்? அவர் என்ன எதிர்த்தாரு? அப்புறம் இந்த தோல்வி, அப்படியே இந்த தோல்வி தோல்வி அடையக்கூடாதா ஒரு மனுஷன்? தோல்வி அடையக்கூடாது. ஸ்டாலின் சார் 100 திட்டங்கள் செய்து அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதற்கு காரணம் தோற்கடிக்கப்பட்டு இருக்குதுன்னா நீங்க வந்து நான் மிஷன்ல கம்ப்ளைண்ட் சொல்றதோ அதெல்லாம் கிடையாது. ஒரு மாற்றம் தேவைன்னு எல்லாரும் 80 வயசு பாட்டியிலிருந்து 8 வயசு குழந்தை வரைக்கும் இதற்காக போராடி இருக்காங்க. சொல்றீங்களா மேம்? ஸ்டாலின் சார் ஒரு 100 திட்டங்களை கொண்டு வந்தாரு, நிறைய மக்கள் பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க. திமுக வந்து கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய கட்சி. இவ்வளோ நீங்கள் பண்ணியும் ஏன் மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்கன்னு அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் மேலே இருக்கிற கவர்ச்சி தான். நயன்தாரா வந்தாலும் நம்ம ரோட்டில் இறங்கி பார்ப்போம், த்ரிஷா வந்தாலும் ரோட்டில் இறங்கி பார்ப்போம், கமல் சார் வந்தப்போ நம்ம ரோட்டில் இறங்கி பார்த்தோம், ரஜினிகாந்த் சார் வந்தப்போ நம்ம ரோட்டில் இறங்கி பார்த்தோம். நான் போனாலே 10 பேர் வராங்கங்கும் போது அவங்கெல்லாம் போனால் வர மாட்டாங்களா? இவ்வளோ அழகான ஒருத்தர், இவ்வளோ டாப்ல இருக்கிற ஒருத்தர், இதுதான் மக்கள் நினைச்சது. இதைத்தான் நீங்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்னீங்க, கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்பயும் பொது வழியாக திமுக விஜய் அவர்கள் திமுகவை தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சித்தாலும் திமுக விஜய்க்கு ஒரு கவுண்டர் ரிப்ளை கூட எங்கேயுமே கொடுக்கல. அது எங்களுடைய நாகரிகம். இன்னும் நான் ஒரு சவால் விடுறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரை அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களோட பேரை சொல்லுங்க. ஸ்டாலின் சொல்லுவாரு, உதயண்ணா சொல்லுவாரு, எல்லாருமே சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ் எம்எல்ஏக்கள், எக்ஸ் மந்திரிகள் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது, எந்தெந்த தொகுதியில் நம்மளுடைய தாவைக்கு நான் ஜெயிச்சிருக்காங்க, அந்த தொகுதியினுடைய வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாது. அப்போ நாங்கள் அந்த வார்த்தையை சொன்ன தப்புங்கிறீங்க. யார் எதிரி? என்னோட நீங்க பரீட்சை எழுதி தோத்தாதான் நீங்க எனக்கு எதிரி. பரீட்சைக்கே வராம ஜெயிச்சிருக்காரு. எப்போ தேர்தல்ல மக்கள் ஓட்டு போட்டு சிஎம்ஏ. அதனால தாங்க சொல்றோம், நீங்க ஒரு ஃபிகர், அந்த ஃபிகருக்கு கிடைச்ச ஓட்டு. நீங்க உழைப்பாளி கிடையாது, நீங்க வேலை செய்யல, நீங்க தொகுதியில இறங்கி வேலை செய்யல. அவரோட தொகுதியில அவர் இறங்கி ஒரே ஒரு தொகுதியில ஒரு ஸ்ட்ரீட்ல போய் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டிருப்பாரா? நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேங்க, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நியாயமான கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். நான் இருக்கக்கூடிய தொகுதியில் நான் போயிருக்கேங்க ஒரு 20-30 வீதிக்கு. என்ன பிரச்சனை இங்கே இருக்குது? தண்ணி வரலையா? நான் சரி செய்ய சொல்கிறேங்க. கவுன்சிலரை நான் பார்த்து பேசியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் பேசியிருக்கேன். எனக்கு என்ன, நான் எம்எல்ஏ சீட்டுக்காக நிற்கிறேனா, மந்திரி சீட்டுக்காக நிற்கிறேனா, அல்லது எனக்கு தோணுச்சு நான் இருக்கக்கூடிய பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும்னு நான் தோணுச்சு. அங்கே இருக்கக்கூடிய அக்காவை கூப்பிட்டு, அக்கா நேற்று கூட்டினீங்களா, இன்னைக்கு கூட்டலையா, நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு நான் ஏன் கேட்குறேன்? எனக்கு என்ன, நான் என்ன பொறுப்புலையா இருக்கேன்? இல்லை நாளைக்கு நான் பொறுப்பில் வரப்போறேன்னா? அப்போது எனக்கு இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு எண்ணம் இருக்கிற ஒரு மனுஷன் தான் இருக்கக்கூடிய தொகுதியில் ஒரு வீதியிலேயாவது போது ஒரு மேடைக்கு மேலே நின்று கை காட்டுறதும் தொகுதியில் இறங்கி வேலை செய்கிறதும் ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். கட் அவுட்டை பார்த்து ஓட்டு போட்டாங்க கேவலமாக மற்ற ஊரெல்லாம் பேசுது, மற்ற மாவட்டம் எல்லாம் பேசுது. உலக நாடுகளை திரும்பி பார்த்த இந்தியாவை, தமிழ்நாட்டை இன்னைக்கு அவ்வளவு கேவலமாக யூகேவும் யூஎஸ் எழுதுறதுக்கு என்ன காரணம்? சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டிருக்காயா? சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட தப்பு இல்லை. நீங்க சினிமாப்படுத்தவே கூடாது மேம். இல்ல சொல்லல, எம்ஜிஆர் ஜெயலலிதா யாரு? நான் சினிமா கலைஞர் யாரு? ஏன் கலைஞர், ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், இந்த நாட்டை ஆண்ட அத்தனை பேருமே, இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் சார், உதயண்ணா, விஜய் எல்லாருமே சினிமால இருந்து வந்தவங்க தான். ஆனால் அவங்களாம் வேலை செஞ்சாங்க, சினிமாவில் இருந்து வந்ததுக்கப்புறம் வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் உதயண்ணா எம்எல்ஏக்கு நின்னார். அதுக்கு முன்னாடி தான் அவர் 70 வருஷம் உழைச்சிருக்காரு ஸ்டாலின் சார். எம்ஜிஆர் உழைச்சிருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் உழைச்சிருக்காங்க.
என்ன உழைச்சிருக்காரு? ஒரே ஒரு இடத்துல சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். எனக்கு ஒரே சின்ன டவுட் தான். நீங்க சொல்றீங்களா திரை நான் கேட்ட கவர்ச்சி, கேள்விக்கு பதில் இல்ல, சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு முழுசா நம்ம பேசுவோம். அதுதான் பதில் சொல்ல வரேன். நீங்க திரை கவர்ச்சி இதெல்லாம் தாண்டி இவர் ஏன் ஜெயிக்கிறாருன்னா அதுக்கு வந்து அவர் மேல ஒரு கிரேஸ், திரை கவர்ச்சி எல்லாம் ஜெயிச்சிட்டாரு. அதுதான் உண்மை, வேற எதுவும் கிடையாது. நீங்க இவ்வளவு உழைச்சீங்க, அவர் என்ன நல்லது இல்லங்க, என்ன நல்லது செஞ்சு நான் அவர் கோட்டு போடல. நீங்க கிரவுண்ட்ல போய் இவ்வளவு உழைச்சிருக்கீங்கல்ல, இவ்வளவு உழைச்சும் நீங்க வந்து ஒரு தோல்வி சந்திக்கிறீங்கன்னா அதுக்கு ஏன் மக்கள் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல தவற விட்டு எல்லாருமே திரை ஏதோ கவர்ச்சி ஒரு இடத்துல தவற விட்டு போ. நான் 365 நாள் பிராக்டீஸ் பண்றேங்க. ஓட்டு போட்டாங்க நான் எல்லாரும் திரை கவர்ச்சி 365 நாள் கிரவுண்ட்ல பிராக்டீஸ் பண்றேன். 365 நாளும் நான் பிராக்டீஸ் பண்றேன். ஆனா 5 வருஷத்துல நான் 2 வாட்டி தான் கோல்டு மெடலிஸ்டா இருக்கேன். அப்ப நான் 3 வருஷம் நான் பிராக்டீஸ் பண்ணலையா? எவ்ரிடே மார்னிங் 4 to 7 நான் கிரவுண்ட்ல தான் இருக்கேன், ஓடுறேன், எல்லாம் பண்றேன், பர்ஃபெக்டா சாப்பிட்றேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல என்னை முந்துறதுக்கு ஒரு ஆள் ஓடி வராங்களா இல்லையா? அப்போ அதனால அவங்க சரியான ப்ராக்டிஸில் இருந்தாங்க, நான் சரியான ப்ராக்டிஸில் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போது விஜய் என்கின்ற ஒரு முகத்தை நீங்கள் தள்ளி வைத்து விட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் நிலை என்ன, மந்திரிகளாக அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நிலை என்ன, அவரை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை என்ன? அந்த கட்சியை யார் எடுத்து பிடிப்பாங்க? ஆனால் கலைஞர் போனதற்கு பிறகு இங்கே ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள், அக்கா கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள், அண்ணன் உதய அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ திமுக ஃபேமிலியில் அந்த ஒரு ஃபேமிலி இருக்காங்களா, அது இல்லாமல் வேற ஒருத்தர் பேர் சொல்லுங்களேன். அடுத்து இவங்க வந்தாங்கன்னா கட்சி வந்து அந்த ஃபேமிலி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு லிஸ்ட் சொன்னீங்களா, அது இல்லாமல் தங்கம் தென்னரசு அவர்கள் முதலமைச்சராக வரலாம், அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் முதலமைச்சராக வரலாம். ஏன் இதில் முதல்ல இப்படி ஒரு கேட்டு இப்போ தான் ஒருத்தங்க பேசி நான் கேட்குறது இப்போ தான் பார்க்குறேன். இல்ல திமுகவில் நீங்க சொன்னீங்களா தங்கம் தென்னரசு, திருச்சி சிவாலாம் பேர் சொல்றீங்களா, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். இவங்க இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகலாம் திமுகவில் அப்படின்றத வந்து. ஆமா, அவங்களாம் மிகச்சிறந்த அறிவார்ந்த. ஏன் அண்ணன் திருமா அவர்கள் வரலாம் முதலமைச்சராக, அதுக்கும் முயற்சி பண்ணாங்க அப்படின்றத அவரும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. இல்லை உள்ள என்ன பேசினா எனக்கு தெரியாது. எனக்கு கொள்கை ரீதியாக அறிவார்ந்த மிகச்சிறந்த படிப்பாளி திருமாண்ணன், அதில் மாற்று. இன்னைக்கு இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் அவரை சிஎம்மா அப்படி நிற்க சொன்னால் முதல் ஓட்டு என்னோட சைடு அவர் தான். நான் பக்க திமுக காரி. ஆனால் அவர் கட்சி மாறிட்டாங்க, அவர் மேலே எனக்கு வெறுப்பு கிடையாது. நான் பிறந்து வளர்ந்து கலைஞரை முதல்ல நான் ஒரு டீக்கடையில் பார்த்ததுக்கப்புறம் எல்லா செவத்துகள்லையும் எல்லா சுவர்கள்லையுமே பார்த்தது சிவப்பு, அந்த நீலமும் சிவப்பும் அண்ணன் தான். நான் அது அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறேன். கொள்கை ரீதியாக அவர் இன்னைக்கு மாறி இருக்கல, ஏன்னா அவருடைய ஆட்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த மனிதர்களை நான் என் பக்கம் இழுக்கணும்னா வேறு வழி இல்லைன்னு அவர் போயிருக்காரு, தப்பே கிடையாது. கொண்டு வரணும்னு தானே ஆசைப்படுறோம். கனிமொழி அக்காணினா ஏன் முதலமைச்சர் ஆக மாட்டாங்களா? திருச்சி சிவா அவர்களை நிற்க வச்சு ஆக மாட்டாங்களா? அண்ணன் தங்கத்தண்டேசர் அவர் நிற்க வச்சா ஆக மாட்டாங்களா? எல்லாரும் ஆவாங்க. காரணம் அங்கே யாரை நிற்க வச்சாலும் சிஎம் ஆக்கலாங்க. காரணம் திமுக யார் அன்பில் மகேஷ் நிற்க வச்சாலும் கூட அவர் சிஎம் ஆகக்கூடிய தகுதி உடையவர் தான். காரணம் அவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்து உழைச்சிருக்காங்க, மக்களோட பல்ஸ் தெரியும். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, இப்போ இருந்து உழைங்க. இன்னும் 1 மாதம் ஆக போகுது நாளைக்கு இல்லையா அவர் ஆட்சி அமைச்சு. அந்த ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி, நாளையோட 1 மாதத்தில் இந்த நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு இடத்துல அவர் குரல் கொடுத்துருக்காரா? அள்ளி சில்லுகளாக இருக்கிற எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அழுகுறோமேங்க. அங்கே ஒரு குழந்தை செத்ததுக்கு அழுகிறோம், இங்கே பாலியல் துன்புறுத்தல்கள் அழுகிறோம், சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் பயம் விட்டு போச்சு. நான் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு நம்மகிட்ட வந்து மிரட்டுற அளவுக்கு அவனுக்கு உடம்புல சூடு சொரணை இல்லாத அளவுக்கு மாற்றிருக்கீங்க. ஒரே ஒரு இடத்துல ஒரு பயலாவது ஹெல்மெட் போடாமல் போனீங்க அப்படின்னா வண்டியை பிடிங்கி வச்சிடும். ஒரு தலைவன் சொல்லட்டுமே, நீங்கள் சொல்கிறத தமிழ்நாடே கேட்குதில்ல, நான் கேட்பேன்ல, அதுதானே நான் கேட்குறேன். நீங்கள் தலைவராக இருங்க, முதலமைச்சராக இருங்க, எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும். அடுத்த வாட்டி நான் உங்களுக்கே ஓட்டு போடுறேன். இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தலைவனுக்கும் இருக்குது. தவறு செய்தவர்களை, நேற்று வரைக்கும் தவறு செஞ்சவங்களா போனாச்சு அப்படி இல்லை. மேம் நீங்கள் சொல்கிறீங்க இளைஞர்களை காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இவங்களுக்கு இருக்குன்ட்டு, சிஎம்முக்கு இருக்குன்ட்டு. இப்போ கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, என் ஏஜுக்கு நான் பார்த்தது கிடையாது, இந்த கஞ்சா புழக்கம் இருக்குது. இது நீங்கள் சர்வசாதாரணமாக நீங்கள் எப்படி ஒரு சிகரெட் பீடி கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கஞ்சா அது இன்னைக்கு நேரத்தில் பெரியார் காலத்துல இருந்தே இருக்கு. பெரியார் வந்து சாராயத்தை ஒழிக்கணும், மதுக்கடைகளை மூடணும், மதுக்கடையில மூடணும்னு விஜய் தான் சொன்னாரா? இல்லைங்க, நான் கேட்குறேன், உங்க வழியிலே வர மதுக்கடையில மூடணும்னு விஜய் தான் சொன்னாரா? ஸ்டாலின் சார் தான் சொன்னாரா? இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்களா? கலைஞர் சொன்னாரா? எம்ஜிஆர் சொன்னாரா? பெரியார் காலத்திலேருந்து பெரியாராலே அழிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் ஆட்சியில் அமர்ந்தால் எல்லா ஒயின் ஷாப்பும் மூடுவேன்னு சொன்னவரால் மூட முடியாத காரணம் என்ன? எல்லா ஒயின் ஷாப்லாம் மூடணும்னு சொன்னாரு. சொன்னாரு அவர் போதைப் பொருட்களை ஒழிப்பேன்னு தமிழ் ஒழிச்சிட்டாரா?
ஒழிச்சிட்டாரா? இல்ல மேம். இன்னைக்கு இல்ல, நான் நீங்க ஒண்ணும் இல்லைங்க, இல்ல, இங்க ஒரு இந்த 5 வருஷமா ஒருத்தங்க கார்னர்ல ஆட்சியில் இருந்தாங்க. ஒருத்தன் இப்படி பண்ணி இப்படி உள்ள இல்ல, சொருகுறான். 5 அப்ப வருஷமா ஒழிச்சிட்டாரா? இல்ல, நீங்க ஒரு 5 வருஷமா ஒருத்தங்க ஆட்சியில் இருந்துட்டு இங்க ஆண்டுட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு பதவி ஏற்று நீங்களே சொல்றீங்க, ரிசல்ட் வந்து நாளையோட வந்தா தான் 1 மாசமே முடிய போகுது. இவர் வந்து ஒழிச்சிட்டாரா, எல்லாத்தையும் மாத்திட்டாரான்றது இது நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். முடியாதுங்க. நீங்க practical நான் யோசிச்சு சொல்றது பாருங்களேன். யாரு இல்ல, வந்தாலும் நீங்க தனி மனித ஒழுக்கம் இல்லாத போது எப்படி மாறும்? நான் சொல்றது தமிழ்நாட்டுல ஒழிச்சா அவன் ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து யூகேல இருந்து இல்ல, US அதான் ல மேம், கொண்டு வந்து அதான் இறக்குறான். இப்பதான் அந்த சட்டத்தை இப்ப- கொண்டு வரக்கூடிய இப்பதான் பொறுப்பு பொறுப்பேற்றிருக்காரு. உங்ககிட்ட இருக்கு. இப்பதான் பொறுப்பேற்றிருக்காரு மேம். நீங்க இன்னும் ஒரு 6 மாத காலமோ இல்ல ஒரு வருடமோ முடிஞ்சு இல்ல ஒரு 2 வருட காலமோ போய் இதே மாதிரி இருக்கு தமிழ்நாடு, எந்த ஒரு சேஞ்சும் இல்ல, இவங்க ஆட்சி பொறுப்பேற்றது வந்து வேண்டாங்க. அப்படியே இருக்குன்னா போன 5 வருஷம் பண்ண தப்புல தான் இப்ப பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சு. போன 5 வருஷம் பண்ண தப்புனால தான் இங்க வந்து நிறைய போதைப் பொருட்கள் வளர்ந்துருக்கு. போன 5 வருஷம் தப்புல தான் இங்க எல்லா விதமான விபத்துகளும் நடந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ அதை தட்டி கேட்பதற்கு, சரி செய்வதற்கு ஒரு தலைவன் இறங்கி வரணுமா வேண்டாமா? எல்லாத்தையும் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்ய கொஞ்சம் முடியும். கொஞ்சமா சரி, அதுக்கான முயற்சிகள் தான் அதே இருக்கு. தான் கேட்குறேன். நீங்க இப்ப சொல்ற பாலியல் துன்புறுத்தலுக்கு காரணம் திமுக, போதைப் பொருட்களுக்கு காரணம் திமுக, போலீஸ்காரங்களுடைய என்ன சொல்றது யதார்த்தமான பேச்சுக்கு திமுக ஒத்துக்கிறோம். நான் ஒத்துக்கிறேங்க. நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னா மக்கள் கூட ஒத்துக்க மாட்டாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர்களால் தான் இந்த நாடு இந்த நாசமா போச்சு. நாசமா போன இந்த 30 நாள்ல தவறுகளை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? தேசிய கீதத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் உயிரா நினைக்கிற எங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டே கடைசியில வச்சிருக்கிற நீங்க தமிழ்நாட்டு ஆட்சி செய்யறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? என்ன கோவம்? ஏன் உங்க அம்மாவை கொண்டு போய் கடைசி ரோல வச்சுட்டு எவ்வளோ ஒருத்தி முன்னாடி வச்சிருக்கிறேன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? தமிழ்தாய் உடம்பெல்லாம் புல்ல இருக்குங்க. எங்க தமிழ்தாய் வாழ்த்து கேட்டாலும் எங்க தேசிய கீதம் கேட்டாலும் அட்டென்ஷன்ல நிக்கக்கூடிய அந்த ரத்தம் ஓடுற எங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தூக்கி எங்கேயோ போட்டு அதை கேள்வி கேளுன்னா அமைதியா இருக்கீங்க. பாலியல் துன்புறுத்தல் நேத்து நடந்துச்சு, போன 5 வருஷத்துல நடந்ததா? அதை ஏன் கேள்வி எவன் செஞ்சாலும் அவனை தூக்குல போடுவான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. தூக்குல போடக்கூடாதுங்கிறது சட்டமா இருந்தாலும் நான் சொல்லணும், சிஎம் தான் சொல்லணும். என்ன சொன்னாரு? கண்டிப்பா இந்த வழக்கை விரைவா விசாரிச்சு சார்ஜ் ஷீட் வந்து எப்படி டிலே பண்ணாம இது நீங்க சிஎம் வந்து புடிச்சு குற்றவாளியை நான் தூக்கில போடுவேன் அப்படின்னு சிஎம் வந்து பேசணும்ன்றத தூக்கில போட நான் இப்போ சொல்றேன். தூக்கில் போடுவதற்கு சட்டத்தில் அனுமதி கிடையாது. அப்படி எல்லாத்தையும் தூக்கில எல்லாம் போட முடியாது. எடுத்த உடனே பீடி குடிச்சவனையும் கஞ்சா அடிச்சவனையும் எல்லாம் தூக்கில போட நான் சொல்லலை. ஆனா ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காரு. அவர் ஒரு நாட்டுக்கு நல்லது செய்வாருன்னு இத்தனை லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க, இத்தனை கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ ஒரு தலைவன் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அட்லீஸ்ட் ஒரு குரல் கூட கொடுக்கல, நீங்க எப்படி சரி செய்வீங்க நம்புவீங்களான்னு நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க அதை அக்செப்ட் பண்ணுன்னு சொல்றீங்க. நீங்க நேஷனல் நேரத்துக்கோ இல்ல வந்து நீங்க சொன்னீங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கோ அவர் பிரதமர் சந்திக்கும் போது அங்க ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காரு. அதே போல இங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்கல்ல. என்ன சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்தை வந்து அரசு நிகழ்ச்சிகள்ல இது மாதிரி இசைக்கணும் அப்படின்றது அது நடத்துறாங்களா? இல்ல அதுக்கும் டிஐபிஆர்ல இருந்து டிஐபிஆர் மினிஸ்டர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. கவர்னர் மாளிகையோட புரோட்டோகால் இது, அங்க வந்தே மாதிரம் இந்த புரோட்டோகால் வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசு சார்புல எந்த ஃபங்க்ஷன் நடத்தணும் இதுக்கு முன்னாடி அதிமுகவோ திமுகவோ ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இங்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவுக்கு கவர்னர் மாளிகையில் நடந்துச்சு. அப்போதைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. அங்கேயும் இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல வந்தே மாதிரம், அடுத்து தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடம், அதே வரிசையில் தான் அங்கேயும் வந்து ஒழிக்கப்பட்டது. அப்போது ஆட்சியில் இருந்தது திமுக. இப்போது தாவேக்கா வந்துட்டு கவர்னர் மாளிகையில் இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, நீங்கள் உடனே வந்து எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே, இல்லைங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்களே. இல்லை ஸ்டாலின் சார் பதவி ஏற்கும்போது வந்தே மாதிரமா பண்ணாங்க? செக் பண்ணுங்க மேம். ஸ்டாலின் சார் பதவி ஏற்கும்போது இல்லை மேம். என்னோட கேள்வி, முதல் முறை யார் பதவி ஏற்கும்போது வந்தே மாதிரம்? அதன் பிறகு மத்திய அமைச்சகத்திலிருந்து வந்தக்கூடிய புரோட்டோகால் அது புது வழிமுறைகளை வகுத்து இங்க கொடுத்திருக்காங்க. அதான் சொல்றேன். இல்லங்க நான் என்ன கேக்குறேன்னா, முன்னாடி கலைஞர் அவர்கள் பதவி ஏற்கிற வீடியோ எடுத்து பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் வீடியோ பாருங்க. இல்ல புரியுது மேம். அதுக்கு பிறகுதான் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து அந்த புரோட்டோகாலே வச்சிருக்காங்க. என்ன புரோட்டோகால்? நேத்து தான் தேசிய கீதத்தை வந்து ஒரு தேசிய பாடலாம் எது முதல்ல ஒழிக்கணும் அப்படிங்கறது வந்து ஏற்கனவே முன்னாள் இருந்த திமுக அரசு சட்டமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தப்போ அவர் வெளிநடப்பு செஞ்சாரா இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன் வெளிநடப்பு செஞ்சார்? சும்மா ஜாலியாக அவர் வீட்டுக்கு போகிறேன்னு போனாரா? காலேஜில் கட்டடிச்சு போகிற மாதிரியா கவர்னர் போனார்? கிடையாது இல்லையா? தேசிய கீதத்தை ஒழிக்கணும்னு சொன்னார், நாங்கள் அதை வந்து புறக்கணிச்சோங்கிறக்கா அவர் வெளியே போனார். ஏன் வெளியே போனாருன்னு குறைந்தபட்ச தேடுதல் இருந்தால் தானும் ஆட்சி அமைக்கும் போது தேசிய கீதத்தை
முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை பாட வச்சிருப்பாங்க, வந்தே மாதரத்தை பாட வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் கவர்னர் மாளிகையா மேம்? கவர்னர் மாளிகையில நடந்ததுப்பா முதலமைச்சர் பதவியேற்பு விழா. கவர்னர் மாளிகையில நடந்தது. எங்க நடந்தது? நேரு ஸ்டேடியத்தில் மேம். அதை ஏன் பண்ணல? என்னோட முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மேம் கவர்னர் மாளிகையில கவர்னர் ஹிந்தி பாட்டு போட்டு, மலையாள பாட்டு போட்டு, தெலுங்கு பாட்டு போட்டு. அதான் நான் சொல்றேன், கவர்னர் ஃபங்க்ஷன்ல இதுதான் புரோட்டோகால்ன்றத மத்திய அரசாங்கம் அந்த விதிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விதி. அதான் நான் சொல்றேனே, இதே மத்திய அரசு ஏற்கனவே மற்ற கட்சி ஆட்கள், மற்ற அரசியல் தலைவர்கள் ஆட்சி அமைக்கும் போது என்ன பாட்டு பாடினாங்க எனக்கும் கூட தெரியாது கேட்குறேன். வந்தே மாதரம் பாடினாங்களா, தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்களா? மேம் அதான் மேம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஸ்டாலின் சார் பதவி இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்றது, அப்போ இருந்த ப்ரோட்டோகால்ஸ் வேற, இப்போது அந்த விதிமுறைகளை மாற்றம் செஞ்சு தான் இப்போ அந்த என்ன விதிமுறைகள் ஏன் மாற்றம் செஞ்சாங்க? அது ஒன்றிய அரசிட்ட தான் மேம் கேட்கணும். அது அந்த அவங்க ஒன்றிய அரசிட்ட கேளுங்கிறதா நாங்கள் கேட்குறோம். அதை தான் மேம் பிரதமரை சந்திக்கும் போது அவர் கோரிக்கை மனுவை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. வந்து ஃபங்க்ஷன் அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயும் நடக்கல மேம். கவர்னர் பங்கு அதை பற்றி பேசினாரா? திருச்சியில் பேசினார்ல, இவர் பிரதமரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தானே திருச்சியில் பேசினார் எங்கேயாவது தமிழ் தாய் வாழ்த்து என்னுடைய எனக்கு பிடித்த தேசிய ஒற்றுமைக்கான ஒரு பாடல் தான், ஆனால் எனக்கே அது பாடினதில் வருத்தம் தான், நான் அது சம்மந்தமாக நான் பிரதமர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கேன், இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை அது நடக்காது, எங்கேயாவது பேசியிருக்காரா? ஏன் பேசலை? என்னோட குறைந்தபட்ச ஆசை அதுதானங்க. நான் பார்த்தான்னா அப்படி இருக்குன்னு, இது ஒரு தலைவருக்கான அழகா? நான் கேட்கலாம், நான் ரவுடி, நான் ரம்பாடி, நான் பார்த்தா என்ன மாதிரி இருக்கான்னு கூட நான் கேட்கலாம். அதை விட கேவலமாக ஒரு முதலமைச்சர் கேட்கலாமா? என்ன கேட்டு போயிருக்காரு? திரை கவர்ச்சினீங்களே, என்ன பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை அதுதான். எனக்கு பிடிச்ச தலைவன், நான் சினிமாவில் சூப்பராக நடிக்கிறாரு, சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, சூப்பராக ரொமான்ஸ் பண்ணுறாரு, சூப்பராக காமெடி பண்ணுறாரு, அவன் நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுவான், நம்மளதில் என்ன தப்பு? இப்போவும் சொல்கிறேன், நான் கூட நம்புகிறேன், நாளைக்கு பண்ணுவாருன்னு தான் எதிர்பார்க்குறோம், நாளைக்கு பேசட்டும்னு தான் எதிர்பார்க்குறோம். குறைஞ்சபட்சமா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை நாளைக்காச்சும் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கணும். கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். எவ்வளவு நாளுங்க செத்து போய் பணத்தை எரிச்சு சாம்பல் வெளியே வந்து சாம்பலுக்கு 30வது நாள் கொண்டாடிறாங்க. இருக்கு நான் சொல்ற லாஜிக் யோசிச்சு பாருங்களேன். இங்க நல்லா பழுத்த அரசியல் அனுபவம் உள்ள கட்சி பழுக்கவே வேண்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இங்க நான் சொன்ன அனுபவம் உள்ள வாய்ந்த கட்சிகளான திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், முதல் முறை ஆட்சி அமைக்கும் பொழுது அதற்கு முன்னால் எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லாதவர்தான் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதற்குத்தான் நாங்கள் சொல்கிறோம், அனுபவமே இல்லைனாலும் தப்பு இல்லை, இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்கல்ல, வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு சொல்ல உங்களுக்கு தெரியல. எனக்கு முட்டி வலிக்குதா, கால் வலிக்குதா, நான் கால் போனதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் கால் அறுத்ததுக்கப்புறம் சொல்லுவேன்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் லாஜிக்குன்னு வேற பேசுகிறீங்க. இதை தான் நாங்கள் கூடாதுங்கிறோம். உங்களுக்கு தலை வலிக்குதா, தலை வலிக்குதுன்னு இப்போ சொல்லணும். மொத்தமாக தலையை வந்து என்ன சொல்கிறது, மூளை காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தலைவலி ஆரம்பிச்சுது, அப்போவே நான் பார்க்க விட்டேன், நான் இப்போ செத்து போயிட்டேங்கிறதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. எத்தனை குழந்தைங்க இங்கே சாகுறாங்க, எத்தனை துன்புறுத்தல் நடக்குது. ஒவ்வொரு பெத்த தாயோ விஜயண்ணா விஜயண்ணான்னு கத்துறாங்களே, என்னம்மான்னு ஒரே ஒரு வார்த்தை. நாட்டில் ஏன் இப்படி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? நானா தப்பு பண்ணேன்? நான் சொல்கிறது, இதற்கு முன்னாடி நடந்த எந்த பாலியல் துன்புறுத்தல் பிரச்சனைகளுக்கும் அரசியல் தலைவர்கள் காரணமே கிடையாது. நீங்கள் தான் முதல் முறை நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அரசியல் தலைவர்கள் தான் காரணம்னு பிரச்சாரம் செஞ்சதுனால தான் நாங்கள் அந்த கேள்வி கேட்குறோம். இங்கே என்ன நடக்குதுன்னு இந்த ஓனருக்கே தெரியாது. 30 நாள் ஒருத்தர் பதவி ஏற்று நீங்கள் கேட்குறது கரெக்டான கேள்விகள் தான். 30 நாள் ஒரு விஷயம் ஆகி 30 நாள் ஆக போகுது. தேர்தல் ரிசல்ட் வந்து ஒரு மாதங்கள் ஆக போகுது. நீங்கள் இங்கே இருக்கிற எத்தனை பிரச்சனைகளுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புறீங்கல்ல. இதே கடந்த ஆட்சி காலத்தை எடுத்துக்கோமே, எவ்வளோ பாலியல் வழக்குகள் அப்பயும் நான் பேசியிருக்கேன். இல்லை வேங்கை வயல் நடந்துச்சு, நான் பேசியிருக்கேன். நீங்க சமூக வலைதளம் தொடர்ந்து அதிமுகலையும் பேசியிருக்கேன், திமுகலையும் பேசியிருக்கேன், ரேக்கானாயர் பேசியிருக்காங்க. இன்னைக்கு அதுல எத்தனை பேருக்கு தீர்வு கிடைச்சிருக்கு? நீங்க வேங்கை வயல்ல யார் குற்றவாளிகள்? இதற்கு ஒரு புதுசாக ஒரு கவர்மெண்ட் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை குறை சொல்லுவாங்களா, இல்லை வந்து அங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? விஜய் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு தவறு அது ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் அவர்கள் தான் போய் சேரும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே போல திமுக ஆட்சி காலத்தில் அதான் மேம் கேட்கறதுக்கு என்னன்னா, நீங்க எல்லாருமே கேள்வி எழுப்பலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ வேளாண் கடன் தள்ளுபடி அறிவிச்சாங்க, நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் என்ன சொன்னீங்க, இப்போ என்ன நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு ஆர்பிஐ கைட்லைன்ஸ் தெரியும்ல, நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை வகுக்கும் போது உங்களுக்கு அது தெரியலையா? இதை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறீங்களா? இது பத்திரிகை, நாங்கள் ஊடகங்கள் எழுப்பலாம்,
எது மாற்று கருத்து கொண்டவர்கள் எழுப்பலாம். எல்லாருமே இது ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா இது ஒரு தேர்தல் வாக்குறுதி, நீங்கள் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணது அப்போ அனௌன்ஸ் பண்ணது வேறையாக இருக்குது, இப்போ வேறையாக இருக்குது. அதை எல்லாருமே கேள்வி எழுப்பலாம். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, அதற்கு இது ஒரு நாங்கள் வந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணியிருக்கேன், இங்கே மாற்றிருக்கேன், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் பேசுகிறாரு. இதற்கு நடந்ததுக்கு வந்து கடந்த காலங்களில் நடந்த சில தவறுகளான காரணம் அப்படின்றதையும் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இன்றைக்கி கடந்த கால ஆட்சியில் விளைவிட்ட டெண்டர்கள் நிறையா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதுக்கும் வந்து ஒரு புதுசாக வந்து நாங்கள் டெண்டர் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்றாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் குவாரிகளை வந்து மூடி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கல்ல, இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி லாங் டேர்மில் பார்க்கும்போது மீண்டும் இவங்க வந்து சும்மா அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 5000 ரூபா வர டெண்டர்லாம் வந்து ஓப்பனாக விட்டுட்டாங்க. 5 கோடி 10 கோடி 500 கோடி வரதெல்லாம் வச்சுருக்காங்க. முடிஞ்சால் ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க, சரியா? தவறாக சொல்ல மாட்டேன். அடுத்தது, நீங்கள் வந்து நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால தான் சொல்கிறோம். நாட்டை மாற்ற வேண்டும். இதனும் என்ன சொல்கிறது, ஏஐ கிடையாது. உடனே ஒரு மவுஸை வச்சு எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு முடியாது, யாராலையும் முடியாது. நாளைக்கு நீங்கள் வந்தாலும் முடியாது. மேடையில் பேசுகிற வசனங்கள் வேறு, ப்ராக்டிக்கலாக இறங்கி வேலை செய்கிறது வேறு. ஒரு திட்டத்தையும் மாற்றணும்னா நீங்கள் நினச்சோன்னே விஜய் அப்படின்னு கையெழுத்து போட்டாலாம் மாறாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேருடைய கையெழுத்துகள் மாற்றப்படணும். அதுக்கு முன்னாடி அத்தனை பேருடைய சஜெக்ஷன்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது. இது மாற்றினா சரியா இல்லையா? ஏன்னா அவர் முன்னாடி அரசியல்வாதி கிடையாது, அரசியல் அனுபவம் இல்லாதவர். அப்போது இதெல்லாம் மாற்றணுமா வேண்டாமான்னு ஒரு 10 பேரை வச்சு கேட்கணும், குழு அமைக்கணும். இதெல்லாம் இருக்கும். இந்த ப்ராசஸ் லேட் ஆகும், அதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது. ஆனால் நீங்கள் வீரவசனம் பேசிட்டு கோட்டை விட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வழியில தான் பேசுகிறோம். அவர் விஜய் எனக்கு யாரு திட்டுறது காரணம் இல்லை. திமுகவை மட்டும் திட்டி நீங்க என்ன பண்ணி இப்ப ஆட்சிக்கு வந்து அவர் தானங்க முதலமைச்சர். இப்பவும் திமுக தான் காரணம், இப்பவும் திமுக தான் காரணம்னா என்ன அர்த்தம்? ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி நீங்க திமுக தான் சொன்னீங்க, நாங்களும் ஏத்துக்கிட்டோம், நாங்களும் சரி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆட்சிக்கு வந்து 30 நாள் ஆச்சு, பதவி ஏற்று 25 நாளைக்கு மேல ஆச்சு. இப்பவும் நீங்க வந்து திமுக தான் காரணம், 5000 பேர் தான் உள்ள அலோடுன்னு நீங்க தான் சொல்றீங்க. வெளியே அவன் தொண்டனே கேட்குறேன், இதுக்கு திமுக தான் காரணம். எங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்க? நீங்க உள்ள போய் உட்காந்து படம் பார்த்தா என்ன, வெளியே உட்காந்து படம் பார்த்தா என்ன? நீங்க படம் பார்க்க வந்துட்டீங்க, பார்த்துட்டு போங்களேன். நாங்க யார் தடுக்கிறதுக்கு? திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதிமுக குறை சொன்னதே இல்லையா மேம்? சொல்றாங்க அவங்க எல்லாம். பிஜேபி சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. அப்பப்ப சொல்லி காட்டிட்டே இருக்காங்க. அவங்க திமுக மட்டுமே சொல்றாங்களே, ஏன் பிஜேபி சொல்லல? ஏன் பிஜேபி சொல்லல? ஏன் மற்ற கட்சிகளை சொல்லலை? தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானேப்பா தம்பி. ஓகே மேம், இன்டர்வியூட மெயின் அஜெண்டாவுக்கு வருவோம் மேம். ஜென்சி மீட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது திமுக சார்ந்த ஒரு முக்கியமான பிரமுகரே ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன பார்த்தோன்னா, தாவேக்காக்காக நீங்கள் ரீல்ஸ் போடலாம், மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து முன்னெடுக்கலாம், ஆனால் இங்கே வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போடுறதையோ இல்லை வந்து எதிர்க்கட்சி தலைவர் இப்போ கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ட்வீட் போடுறது வந்து ரொம்ப கலோக்கியலாக போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டுட்ருக்கீங்க. அது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடியதாக தெரியல. ஏன்னா திமுகவுக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு இந்த ட்வீட்ஸு ஒரு ரைட்டப்ஸ் எழுதுறீங்கன்னா நீங்கள் அதை நோக்கி தான் போகணும். ஆனால் நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் வந்து ஏன் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இறங்கி போகிறீங்க? உங்கள் அந்த ரைட்டப்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. நேற்று ராசா துணை பொதுச் செயலாளர் அவர் பேசும்போதே வாட் ப்ரோ விஜய் ப்ரோ. ஸோ அவங்களும் அதே மாதிரி ஒரு கலோக்கியலான ஒரு லாங்குவேஜ் முன்னெடுக்கிறாங்கல்ல. இதெல்லாம் எதற்காக? ஒருவேளை தாவேக்காவுக்கு நாங்கள் இந்த வே ஆஃப் ஸ்டைலில் தான் வந்து அது அந்த நேரத்துல பேசக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்கும். வாட் ப்ரோங்கிறது இப்ப நான் கூட ஓப்பனிங்ல வாட் ப்ரோ என்ன ப்ரோன்லாம் கேட்கல, அது அவரோட பாணி, அதனால அதை தொடங்கினாங்க. ஆனா அந்த பாணி ஒருபோதும் தொடரக்கூடாதுங்கிறதா என்னை போன்றல எல்லோருக்கும் ஆசை. ஆனால் உங்களுக்கு புரியற அது தெளிவாகவே சொல்லியிருப்பார் வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள், தெளிவாக சொல்லியிருப்பார். அவர்களுடைய வாணியிலே அவர்களுக்கு புரியும்படி சொல்லுங்கள், நாகரீகத்தோடு சொல்லுங்கள், உங்களுடைய நாகரீகத்தை ஒருபோதும் கைவிடாதீர்கள் அப்படின்னு எல்லா மேடைகளும் எல்லா தலைவரும் சொல்லுவாங்க. அதனால் என்ன சொல்கிறது, கொச்சையான வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்துறது நாகரீகமாகவே காயப்படுத்தலாமே. அதுதான் காயப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், நாகரீகமாக காயப்படுத்துங்க, அவ்வளவுதான். திருச்சி கூட்டத்தில் பேசும்போது முதல்வர் விஜய் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த வெற்றி வந்து எனக்கு ஃப்யூச்சர்லேயும் உங்கள் சப்போர்ட்டை முழுமையாக பெற முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து பேசியிருக்காரு. இன்னொரு புறம் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஆதரவு அவங்க பக்கம் போயிருக்காங்க. இங்கே திமுக தனிச்சு விடப்பட்டுருச்சுன்றதையும்
ஒரு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக சிங்கம் சிங்கிளாக தான் தம்பி இருக்கும். சிங்கம் நீங்கள் கூட்டுக்குள்ளே இருக்குது இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. சிங்கத்தை வெளியே ஏன்னா வெளியே சுற்றிட்டு இருந்த சிங்கம் இப்போ கூண்டுக்குள்ளே இருக்குது. சிங்கம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா கூண்டுக்குள்ளே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பழக்கப்பட்டவங்க. நீங்கள் அதனால் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன், இன்னும் 25 ஆண்டுகள் விஜய் அவர்களே ஆட்சி செய்யட்டும், அவரே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கட்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்ததை போல ஒரு திட்டத்தையும் ஒரு காலத்திலையும் கொண்டு வர முடியாதுங்கிறது இன்னைக்கு நான் இங்க சொல்லிட்டு போறேன். அதே எனக்கு ஆசையா இருக்கும்ல, சரி எங்க தலைவர் செய்யாததை இந்த தலைவர் செஞ்சுட்டாரு, நான் நாளைக்கு மாறலாம்ல, நான் என்னை போன்றவர்கள் மாற்றலாம்ல. ஆஹா, விஜய் செஞ்சுட்டாருங்க. விஜய் செஞ்சாரு. என்ன தெரியுமா செஞ்சாரு? மக்களுக்கு எல்லாத்துக்கும் சல்யூட்டு. காசு 2 பக்கம் வாங்கிட்டு காசு வாங்காத ஒருத்தனை ஓட்டு போட்டேன்னு சொல்கிறேன். எனக்கு தெரியாது 3 பேரும் காசு கொடுத்தாங்களா, 2 பேரும் தான் காசு கொடுத்தாங்களா, ஒருத்தர் தான் காசு கொடுத்தாங்களா, எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், காசு கொடுக்காம எந்த விதமான செலவும் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து இன்ஸ்டாவில் ரீல் போட்டவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல, தொடர்ந்து ஜெயிக்கட்டும். ஆனால் இது மிக ஆழமாக குழி நோண்டாமல் தானாக முளைக்கப்பட்ட விதை வெகு நாள் இருக்காது. நாங்கள் ஆலமரம் நிமிர்ந்து நின்று அதன் வேர்கள் ஊன்றி முளைக்க ஆரம்பித்திருக்கிற காலம்தான் இந்த ஜென்சி மீட். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. சிங்கம் இன்னைக்கு நாங்கள் கூண்டுக்குள்ளே இருக்கிறனால எங்களை அசிங்கமாக மட்டும், நாங்கள் இப்போவும் மாமிசம் தான் சாப்பிடுவோம், இப்போவும் அதிகாரத்தோடு தான் இருப்போம், இப்போவும் நாங்கள் கொள்கைகளை ஒரு நாளும் தான் சிலிர்க்குது, கொள்கைகளை விட்டு போகவே மாட்டோம். திமுக காரனுடைய உண்மையான கொள்கைவாதிகள் சாகும்போது சிகப்பு கருப்பு துணியோட தான் சாகணும்னு நினைப்பான். யார் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும். இந்த கட்சியில் எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் போனவங்கங்க. ஒரு கொள்கை கூட்டம்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் அவங்க வந்து கொள்கையில்லா கூட்டம் அப்படின்ற சொல்லியிருக்கீங்க. டைம் கொடுத்து பார்ப்போம் இந்த கொள்கையில்லா கூட்டம் என்ன பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நானே கூட ஃபியூச்சரில் மாறலான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்க. கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்க. நல்லது செஞ்சால் மாறுறது தப்பு கிடையாது இல்லையா? நல்லது செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். இல்லை, கண்டிப்பாக டைம் கொடுப்போம். ஒரு காலத்துலேயும் மாற மாட்டேன். ஏன்னா சுயமரியாதையோடு தன்மானத்தோடு மக்களுக்கு நல்ல செஞ்ச திருப்தியோடு நாங்கள் தோத்தாலும் நல்லா தான் தூங்குறோம். உங்களால் ஜெயிச்சுட்டு கூட தூங்க முடியலையே. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்களுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பறந்துட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம். நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.